வெல்கம் டு ஆன்லைன் டெக். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் நாமக்கல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலி பிரைமில் சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிஃபோர் தட் வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ டேலியை ஓப்பன் பண்ணிக்கிங்க. கேட்வே ஆஃப் டேலி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வவுச்சருக்குள்ளே வந்துருங்க. இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ F8 கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ்ன்னு இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பர், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த டேட்டை எனேபிளில் இல்லை அப்படின்னா கான்ஃபிகர் F12 கிளிக் பண்ணி இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் ஷோ மோர் கான்ஃபிகரேஷன், ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட் நோவில் இருந்ததுன்னா எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறதுக்கு Ctrl Aவும் கொடுக்கலாம், இல்லை ஹிட் என்டர் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ Ctrl A வந்து ஷார்ட்கட், ஈஸியாக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் நம்பரில் வந்து உங்கள் கம்பெனியில் 4-5 சேல்ஸ் ரெப் இருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. நான் சும்மா இப்போ சாம்பிளுக்கு சுரேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் ஓகேங்களா, நான் 2 ஏப்ரல் 25 ஸோ அந்த டேட்டில் கொடுத்துக்கிறேன். நான் டேட்டை வந்து சும்மா தான் கொடுக்குறேன், ஆக்சுவல் டேட்டு நான் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்துக்கிறேன். சுரேஷ் ஏஜென்சிக்கு தான் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டாக்குமெண்ட் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துங்க. டிஸ்பேச் த்ரூ வந்து எதுக்குன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை எந்த டிரான்ஸ்போர்ட் மூலிமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துங்க. டெஸ்டினேஷன் எந்த ஊருக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? வெஹிக்கிள் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ வெஹிக்கிள் நம்பர் எதுக்குன்னா, நீங்கள் ஃபியூச்சரில் இவே பில் ஜென்ரேட் பண்ணணும்னா இந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஆர்டர் நம்பர், பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குன்னா அதனுடைய PO நம்பர் போட்டுக்குங்க. அதர்வைஸ் பை ஃபோன், பை இமெயில், நான் வந்து பை இமெயில் கொடுத்துக்கிறேன். உங்கள் ஆர்டர் எது மூலிமா கிடைச்சது அப்படின்றதான் அந்த ஆர்டர் நம்பர். ஓகேங்களா? இந்த டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஃபோன் இதுதான். ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேவா? ஆர்டர் டீட்டெயில் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகணும்னா F11 F12 கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆர்டர் டீட்டெயில்ஸ், இதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? அந்த ஆர்டர் டீட்டெயில் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதில் வந்து பேமெண்ட் டைஸ் வந்து நான் இமிடியேட் கொடுத்துக்கிறேன். இந்த இமிடியேட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் தான் கஸ்டமர். உங்கள் கஸ்டமருக்கு அந்த சேல்ஸ் இன்வாய்ஸுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்குறீங்க. ஓகேவா? ப்ராடக்ட் பொறுத்து நீங்கள் வந்து டைம் கொடுக்கலாம். மினிமம் 10 days, 30 days, 90 days, 60 days இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது கஸ்டமரை பொறுத்து வேரியேஷன் ஆகும். ஸோ நான் வந்து இமிடியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேமெண்ட் டைம்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இமிடியேட்னா இன்னையிலேருந்து இந்த பேலன்ஸை வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் ஒரு 5 days கொடுக்குறேன் அப்படின்னா 5 நாளைக்கு அப்புறம் தான் இந்த பில்லுக்கான அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூஸ் காட்டும். ஓகேங்களா? அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்றத நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்தரான வீடியோஸில் அந்த டாபிக் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தென் டைம்ஸ் ஆஃப் டெலிவரி, நீங்கள் வந்து பார்சல் சர்வீஸில் ஏதாவது போடுறீங்க, அதுக்கான ஃப்ரைட் அமௌண்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஃப்ரைட் அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டேன்னா ஃப்ரைட் பெய்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைட் பெய்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃப்ரைட் பெய்டுனா டூ பே அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இன்வாய்ஸை கஸ்டமர் பார்த்தாங்கன்னா அவங்க அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்றத அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஹிட் என்டர் கொடுத்து வந்துங்க. அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஏன்னா ஷிப் டு அட்ரஸ். ஓகேங்களா? இந்த பார்ட்டிக்கு பில் பண்ணுறீங்க, இந்த பார்ட்டிலே 4-5 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு ஷிப் டு பண்ண போகிறீங்க அப்படின்ற அட்ரஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மல்டிபிள் அட்ரஸ் லெஜர் சுரேஷ் ஏஜென்சி கிரியேட் பண்ணும்போது செகண்டரி அட்ரஸ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்டரி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணி செகண்டரி அட்ரஸை வந்து கொடுத்துக்கலாம். நான் எந்த ஒரு அட்ரஸும் கிரியேட் பண்ணலை. ஓகேவா? அது கிரியேட் பண்ணுறது எப்படின்னா, நான் லெஜர் கிரியேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த அட்ரஸ் தான் சப்ளை பண்ண போகிறேன், அதனால் இந்த அட்ரஸை நான் வந்து ஓகே பண்ணிக்கிறேன். தென் சேல்ஸுக்கான லெஜரை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த லெஜர் வந்து GST சேல்ஸ் அப்படின்ற ஒரு நேம் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்கு எந்த குரூப்புக்கு கீழே வரும்னா சேல்ஸ் அக்கௌண்ட்ன்ற குரூப் கீழே தான் வரும். ஸோ அந்த இதை நான் கொடுத்துக்கிறேன். டைப் ஆஃப் லெஜர் நாட் அப்ளிகபிள், GST அப்ளிகபிள். ஓகேங்களா?
அதுக்கான அந்த ப்ராடக்ட்டுக்கான HSN கோடு வரும். ஸோ அந்த HSN கோடை நீங்கள் வந்து கொடுக்குறதுன்னா கொடுத்துக்குங்க. கொடுக்குறதுனா ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் ஹேர் கொடுத்துங்க, இல்லைனா அஸ்பெர் கம்பெனி குரூப். ஓகேங்களா, நான் அஸ்பெர் கம்பெனி குரூப்பே வச்சுக்கிறேன், கூட்ஸில் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இந்த லெஜரை கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டெல் மானிட்டர் நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 20 நம்பர் சேல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 4000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஹிட் என்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸுக்கான வேல்யூஸை இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ டேக்ஸுக்கான லெஜரை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு Alt C கண்ட்ரோல் கீபோர்டில் Alt C கொடுத்தீங்கன்னா லெஜர் கிரியேஷன் ஆப்ஷனுக்கு வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து CGST 9% அவுட்புட் டேக்ஸ். ஸோ இன்புட் டேக்ஸ்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸுக்கு வரும், அவுட்புட் டேக்ஸ்னா சன்ட்ரி டெபிட்டார்ஸுக்கு வரும். நீங்கள் ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது இன்புட் டேக்ஸில் வரும், ஸ்டாக்கை சேல் பண்ணுறீங்கன்னா அவுட்புட் டேக்ஸில் வரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அந்த லெஜர் குரூப்பில் வரும். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன், GST கொடுத்துக்கிறேன். CGST ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். தென் நீங்கள் வந்து டேலி GST பர்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 80,000க்கு ஆட்டோமேட்டிக்காக 9% டேக்ஸ் வேல்யூ ஆட்டோ கால்குலேட் ஆகிக்கும். ஸோ இல்லாத பட்சத்தில் நம்ம மேனுவலாக கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கீபோர்டில் Ctrl N கொடுத்தீங்கன்னா டேலியில் கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் மேனுவலாக 80,000 டைப் பண்ணி இன்ட்டு 9% போட்டிங்கன்னா உங்களுக்கான டேக்ஸபிள் வேல்யூ என்ன அப்படின்றது இந்த இடத்துல வந்துடும். ஸோ அந்த வேல்யூ நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. 7,200. தென் அடுத்த லெஜர் SGST 9% அவுட்புட் டேக்ஸ். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸில் தான் GST SGST. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, Ctrl N Ctrl N கொடுத்தீங்கன்னா Ctrl N கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கால்சி டிசேபிள் ஆகிடும். ஓகேவா, ஸோ 7,200 வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 94,400 ரூபாய் வருது. ஸோ சம் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸ் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து 0.5ல் வரும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு லெஜர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இது நீங்கள் வந்து ரெபட்டர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ன்றத கூட நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ரெபட்டர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகேங்களா, ஏன்னா ரெபட்டர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்து வேல்யூஸை வந்து 0.5ல் இருக்கிறது 0.1 நம்ம பண்ணணும். ஸோ அதனால அந்த வேல்யூஸ் எல்லாமே சேல்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ அதனால நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஹிட் என்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. ஸோ கூட்ஸை கொடுத்துக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து -0.5 50 காசு குறைஞ்சிருக்கு. ஸோ 50 காசில் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம வந்து ஈக்குவலாக பண்ணணும். அதுக்காக நான் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, மைனஸ் பண்ணுவோம்னா மைனஸ் கொடுத்துக்குங்க. பிஃபோர் தட் மைனஸ் யூஸ் பண்ணுங்க. நெகட்டிவ்னா நெகட்டிவ் கொடுத்துங்க. நான் இப்போ வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணலை. இவே பில் டாபிக் வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அதனால நான் இவே பில் ஆப்ஷன் நோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நரேஷன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி நீங்கள் வந்து நரேஷன் கொடுத்துங்க. நரேஷன் கன்ஃபார்ம் கொடுக்கணுமா அப்படின்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேவா, நான் வந்து இப்போ கொடுத்துக்கிறேன். சேல் இன்வாய்ஸ் நம்பர் 5 dated 27/07/2025. ஓகேங்களா, சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா டேக்ஸ் அமௌண்ட் டஸ் நாட் மேட்ச்னு சொல்லிடுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அவுட்புட் டேக்ஸில் ஒரு டேக்ஸ் வேல்யூ நம்ம வந்து என்டர் பண்ணலை. சேவ் கொடுத்துட்றேன், நோ கொடுத்துட்டு அந்த இன்வாய்ஸை வந்து பார்ப்போம். ஸோ அந்த இன்வாய்ஸை எகைன் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா,
சிஜிஎஸ்டி 9% அவுட்புட் டேக்ஸ் போட்டோம். எஸ்ஜிஎஸ்டி நம்ம போடலை. ஸோ எஸ்ஜிஎஸ்டி அந்த இடத்துல நம்ம 9% போட்டுக்கலாம். அவுட்புட் டேக்ஸில் தான் வரும். தென் ரெமிட்டன்ஸ் டிஸ்கவுண்ட் -1 ரூபி. ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். நோ கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபர்தரான வீடியோஸ் வர வரைக்கும் காத்திருங்கள்.